நான் வந்து சினிமாவில் நிறைய பெரிய லோக்கல் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், தலா அஜித், இந்த மாதிரி நிறைய ஹீரோக்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் முதல் தடவையாக நிஜ வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஹீரோக்காக முன்னாடி வந்து நிற்கிறேன். என் மதிப்புக்குரிய அண்ணன் ஏசி சண்முகம் சார் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை கேட்டு நின்று கொண்டிருக்கிறேன். சினிமாவில் ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் தப்பு செஞ்சு அடிப்பாங்க, கஷ்டப்படுற ஏழைகளுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுதான் நிஜ வாழ்க்கையில ஏசி சண்முகம் சார் செஞ்சுட்டு இருக்காரு. எதிரிகள் தப்பு செஞ்சா தட்டி கேட்பாரு, ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வந்த வழி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வழி, புரட்சி தலைவரோட அன்பு தம்பி ஏசி சண்முகம் சார் இன்னைக்கு உங்க முன்னாடி வெள்ளூர் நகர வாக்காளராக, வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி வாக்காளராக முன்னாடி வந்து அவருக்கு உங்கள் ஓட்டுகளை தாமரை சின்னத்தில் போடணும்ட்டு ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உலகத்துல இது வரைக்கும் எத்தனையோ தேர்தல் இருக்காங்க. நான் நம்ம நாட்டில் மட்டும் சொல்ல, உலகம் ஃபுல்லா சொல்றேன். எத்தனையோ வேட்பாளர்கள் தேர்தல் இருக்காங்க. அவங்க யாருமே செய்யாத ஒரு விஷயத்த ஏசி சண்முகம் சார் செஞ்சுட்டு இருக்க செய்ய போறாரு. அது என்னன்னா, எல்லாரும் வாக்குறுதி கொடுப்பாங்க. நான் தேர்தலில் ஜெயிச்சா அது பண்றேன் இது பண்றேன்ட்டு. அது ஜெயிச்சா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்க, பண்ண முயற்சி பண்ணுவாங்க. சாரும் அதே மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவங்க ஜெயிச்சு பண்ணாது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்கத்தோட பணம், மக்களோட, உங்களோட, நம்மளோட வரி பணத்தை தான் அவங்க வந்து அந்த சொன்ன வாக்குறுதியில செய்வாங்க. ஆனா சண்முகம் சார் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் சொந்த பணத்துல பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சொல்லாததெல்லாம் செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 480 மெடிக்கல் கேம்ப், 2.25 லட்சம் பயனாளிகள், கிட்டத்தட்ட 6000 பேருக்கு கண்ணோய் வழங்கியிருக்காரு. 400 பேர், நூற்றுக்கணக்கான பேருக்கு இதே அறுவை சிகிச்சை செஞ்சு அவங்க உயிரை காப்பாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி கிட்டத்தட்ட 14,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் சொல்லாமே செஞ்சது. தன் சொந்த செலவுல, சொந்த காசுல, யாருடைய பணத்தையும் அரசாங்கத்தோட உதவி எதிர்பார்க்காம தன் சொந்த காசுல பண்ண அவரு நாளைக்கு வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி எம்பியா, மத்திய மந்திரியா டெல்லிக்கு போகும்போது என்னால நமக்கு பண்ணுவாருன்னு நினைச்சு பார்க்க தேவையில்லை. உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அவரோட வெற்றிங்கிறது ஒரு உங்க மக்கள் சந்தோஷத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கை இருக்கு. அது போல எலெக்ஷன்ல ஜெயிச்சா அதுவும் சொந்த செலவுல பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பள்ளிக்கூடம் கட்டி அவர் சொந்த செலவுல கட்டி கொடுத்ததான் உறுதி அளிச்சிருக்காரு. நானாச்சும் அரண்மனைன்னு ஒரு 4 அரண்மனை பணம் தான் எடுத்திருக்கேன். வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலையும் ஒவ்வொரு அரண்மனை மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்பிட்டல் கட்டப்படுறாரு. ஏசி சண்முகம் சாருக்கு உங்க வாக்குறுதியை அளித்து, உங்கள் வாக்குகளை அளித்து வெள்ளூர் பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை கொடுத்து அவரை டெல்லிக்கு எம்பியா இல்ல மத்திய மந்திரியா அனுப்பணும் உங்களா பணிவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவருக்கு அந்த வழி வந்து புரட்சி தலைவரோட வழி. நானும் வந்து புரட்சி தலைவரோட ரசிகன். எத்தனையோ இது வரைக்கும் என் நண்பர்கள், என் மனைவியே வந்து எலெக்ஷன் இருந்த போது கூட வந்து நான் மேடை அரசியல் பேசுறது இல்லை. சண்முகம் சார் மாதிரி நல்லவர், உண்மையாவே உங்களுக்கு உழைக்கிறதுக்காக காத்திருக்கிறது. இந்த தொகுதிக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற ஆர்வத்துல தான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு இடம். நான் வந்திருக்கிறது எனக்காக மட்டும் இல்ல, உங்களுக்காக. ஏன்னா அவர் ஜெயிக்கிறது எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா இந்த தொகுதியில தான் அவர் தயாரிப்பு இந்த டைரக்டர் ஆகி இன்னைக்கு நான் முன்னாடி நிற்கிறது காரணம் இந்த தொகுதி.